நேரமாக இல்லை, அதனால கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை மறுரூபமாக்கக்கூடிய ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறாரு? தேவன் எதற்கு மரியாதை கொடுக்கிறார்னா அவருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் எதற்கு மதிப்பளிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் என்ன செய்கிறது? பரலோகம் மதிப்பளிக்கிறது. ஆமென். ஸோ அதனால் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியம். வசனத்தை அதிகமாய் நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்கள். வசனத்தை அதிகமாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். வசனத்தை அதிகமாய் நீங்கள் தியானிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளே வைத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஆமென். ஒரு விதைக்குள்ள ஒரு ஆப்பிள் பழம் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆப்பிள் பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்கு நம்ம என்ன செய்யலாம்? எண்ணிடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது இல்லையா? ஒரு விதைக்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான கனிகள் என்ன செய்கிறது இருக்குது. ஆனா பார்க்கும்போது எப்படிதான் தெரியுது? ஒரு சின்ன விதை போலதான் தெரியுது. அதை போலதான் கர்த்தருடைய வார்த்தையும். ஹல்லேலூயா. இது பார்ப்பதற்கு அப்படியே சும்மா சாதாரணமான வார்த்தைகளாய் தெரியலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் இந்த வசனமாகிய வார்த்தைக்காகிய விதைக்குள்ளதான் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு தேவையான சுகம், எனக்கு தேவையான ஆரோக்கியம், எனக்கு தேவையான செழிப்பு, எனக்கு தேவையான உயர்வுகள், நான் எதிர்பார்க்கிற நன்மையான வாழ்க்கை இவைகள் எல்லாமே எதற்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இந்த வசனமாகிய விதைக்குள்ள வைத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? என் கையில தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சோம்பேறித்தனமா எடுத்து அதை விதைக்காம விட்டுட்டு எனக்கு எதையாவது கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்ல. கர்த்தர் விதையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும் வசனத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை விதைத்து ஆயிரமாய் நம்ம அறுவடை செய்ய முடியும். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்குறேன் பாருங்க. ஒவ்வொரு சாட்சிகளையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா கர்த்தர் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை எடுத்து அதை அற்புதமான ஒன்றாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதற்கு எது அடித்தளமா இருக்குன்னா, எதுதான் அடித்தளமா இருக்கு? அற்புதங்கள் அடையாளங்களா? ரெண்டாவது தான். அற்புதங்கள் அடையாளங்களா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்காத ஆண்டவரே அப்படின்னு அற்புதங்களை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அற்புதங்களே எனக்கு தேவைப்படாத ஒரு எல்லைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கானான்ல குறைவென்றதே இல்ல. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அங்க உங்களுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே மன்னா அவங்க கானான் தேசத்துல அவங்க என்ன செய்யல? வானத்துல இருந்து இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அவங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது பாறையில இருந்து தண்ணி வருமானம் எதிர்பார்க்கல. ஏனென்றால் அங்கு ஒன்றும் குறைவில்லாம கர்த்தர் எல்லாவற்றையும் சர்ப்ளஸா வச்சிருந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதங்களை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எனக்கு அற்புதமே தேவைப்படாத ஒரு எல்லையில் நான் வாழ்கிறேன் என்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் வார்த்தை என்ன செய்யறாரு? வார்த்தையை கொடுக்கிறார். வசனத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து எங்க விதைக்கணும்? ஆமென். இருதயமாகிய நிலத்தில் விதைக்க வேண்டும். ஆமென். அப்பதான் நம்முடைய மனது என்ன செய்கிறது? ஆமென். விதைக்கப்பட்ட விதை கேட்டது போல நம்ம மனது என்ன செய்ய ஆரம்பிக்குது? மறுரூபமாக ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நம்ம என்ன எதை குறித்து பார்த்து வருகிறோம்னா, நம்ம ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மனமானது மிகவும் முக்கிய பங்கு என்ன செய்கிறது? வகிக்கிறது. அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள், உண்மையா இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட ஒரு தோல்வியான வாழ்க்கை தான் என்ன செய்யறாங்க? பொருளாதாரத்துல ஒரு தோல்வி, சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்துல ஒரு தோல்வி, குடும்ப வாழ்க்கையில என்னது? ஒரு தோல்வி, ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல. அதே போல எல்லாவற்றிலுமே ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழுகிறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும்? ஜெபம் மட்டும் எப்படி இருக்கும்? ஜெபம் மட்டும் எப்படி இருக்கும்? ஜெபம் மட்டும் நல்லா உற்சாகமா இருக்கும் எல்லாருக்கும். அது தேவ சித்தம் அல்ல. ஆமென். நம் ஆவி, நம் ஆத்மா, நம் சரீரம், நம் எல்லாவற்றிலுமே நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் நான் வெற்றியா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஜெப வாழ்க்கையிலையும் வெற்றியா இருக்கணும், அதே நேரத்தில் என் பொருளாதார வாழ்க்கையிலும் நான் வெற்றியா இருக்கணும். என் ஜெப வாழ்க்கையில நான் வெற்றியா இருக்கணும், அதே நேரத்தில் என் குடும்ப வாழ்க்கையில நான் வெற்றியா இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஜெப வாழ்க்கையில் நான் வெற்றியா இருக்கணும், அதே நேரத்தில் என்னுடைய சரீர ஆரோக்கியத்திலும் நான் வெற்றிகரமா இருக்கணும். அதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் வார்த்தை என்ன செய்கிறாரு? வார்த்தையை கொடுத்து வார்த்தையால் நம்முடைய மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நம்ம மனதை மறுரூபமாக்கணும். நம்ம மனதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில மனமானது எப்படிப்பட்ட மனங்களா இன்னைக்கு இருக்குன்னா, அதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி, எப்படி
கண்டெய்னர் மாதிரி, புரியுதா? இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ள அடைச்சு என்ன செஞ்சிடறது, அதுக்கு மேல எதையுமே என்ன செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனங்களா சில மனது என்ன ஆயிடுச்சு, ஒரு மோல்டுக்குள்ள வந்துருச்சு. என்னன்னா இப்படித்தான் வாழ்க்கைனா, குடும்பம்னா இப்படித்தான், வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மோல்டுக்குள்ள செட் ஆகிட்டாங்க. இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை சொன்னா புரியாது. எப்படி வெற்றியில் நடக்கிற வாழ்க்கைன்னு சொன்னா அனுபவித்தாதான் புரியும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா 4 பேரை பார்த்துட்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தீர்மானிக்கிறது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவோடு வாழ்ந்து அனுபவித்து பார்க்கும் போதுதான் இதை விட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. இதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கை வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அசதியா இருக்காதீங்க. ஆமென். சோம்பலா இருக்காதீங்க. சுதந்திரிக்க வேண்டிய காலம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரிக்க எந்த மட்டும் நீங்கள் சோம்பலா என்ன செய்வீங்க, எந்த மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு போய் தேசத்தை என்ன செஞ்சுக்கோன்னு, தேசத்தை உங்க கையில கொடுத்துட்டோம்பா, நீ போய் எடுத்துக்கின்றார். ஆனா இவங்க போய் என்ன செய்யல, உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. போறோம் ஆண்டவரே, போறோம் ஆண்டவரே. அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நமக்காக வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம சோம்பலாய் அசதியாய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த வார்த்தை எடுத்து வாசித்து, அந்த வார்த்தை எடுத்து தியானித்து, அந்த வார்த்தை நம்முடைய இருதயமாகி அந்த நிலத்திற்குள்ள விதைப்பதற்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சோம்பலாய் இருக்கிறதுனால நம்மளால ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கூட நம்மளால அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னா நமக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு பல வேலைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அசதியா இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன செய்ய வேண்டும், அதை உரிமை பாராட்டி அறிக்கை செய்து, எனக்கு இதை நீங்க தாங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்து விதைக்கிறீங்களோ, நாளைக்கு அவைகள் எல்லாம் கனிகளாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நான் சொல்றேன், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் என் இருதயத்தில் நான் எடுத்து விதைக்க ஆரம்பித்தனோ, அந்த வார்த்தைகள் இன்னைக்கு என் வாழ்க்கையில நிஜமாய் வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் எடுத்து விதைக்க ஆரம்பிங்க வார்த்தைய, நிச்சயமாய் ஒரு நாள் வரும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்ப பின்னணி யோசித்து பார்க்க, ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல எஸ்டேட்ல தான் என்ன செஞ்சேன், எஸ்டேட் வீட்ல இன்னைக்கு இருக்கிற கிச்சனை விட அந்த வீடு என்னது, நம்ம வீட்ல இன்னைக்கு இருக்கிற கிச்சன் வீட்டை விட அந்த வீடே ரொம்ப சின்ன வீடு தான். அப்படிப்பட்ட வீட்டுல தான் நான் என்ன செய்தேன், பிறந்து வளர்ந்தேன். ஆமென். ஆனா அந்த சூழ்நிலை என் மனதை பாதிக்க நான் அனுமதித்தது இல்லை. ஹல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க, இப்படிப்பட்ட ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிற, நீ தரித்திரமான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிற, நீ ஒன்றுமில்லாத குடும்பத்துல பிறந்திருக்கிற, நீ ஒரு வசதி வாய்ப்புமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள என்ன செஞ்சிருக்க, நீ பிறந்து விட்ட. உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சூழ்நிலை என்னுடைய மனதை ஆளுகை செய்ய நான் ஒரு நாளும் என்ன செய்தது கிடையாது. நான் என்ன விசுவாசித்தேன்னா, இது எல்லாவற்றை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் எனக்கான வாசல் என்ன செய்வாரு, திறப்பார்னு அன்னைக்கே நான் விசுவாசித்ததுனால இன்னைக்கு அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க வாழ்க்கையில மைண்டுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். அதை வைத்து நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றதை தீர்மானிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படி தீர்மானிக்கணும், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் எனக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்றதை வைத்து உங்க மனதை நீங்க என்ன செய்யணும், புதிதாக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். டெய்லி வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தா பத்தாது. என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வசனத்தை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, பணம் நிறைய இருக்கிறதுனால நம்ம பெரிய ஆளா என்ன செஞ்சிடறது இல்ல. ஒரு ஆராய்ச்சி, அமெரிக்கால ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது, எத்தனை கோடி ரூபாயை நீங்க ஒருத்தன் கையில கொடுத்தாலும் அவன் சரியான மனநிலை இல்லாதவனா இருந்தா 3 வருஷத்துல ஓட்டாண்டி ஆயிடும்னு சொல்லி என்ன செய்யுது, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆமென். அதனால திரளான பணம் இருந்ததுனால நம்ம சக்சஸ் ஆயிட்டோன்றது அர்த்தமே இல்ல. சரியான மனநிலை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க, சரியான வெளிப்பாடு, சரியான அறிவு நமக்கு இருந்ததானால் வெற்றிக்கு மேல வெற்றியை நம்மளால சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், நான் சொல்றேன். இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் சீரவா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள சரியான மனம், புதிதாக்கப்பட்ட மனம் உங்களுக்கு இருந்ததானால், ஆமென், நீங்க சீக்கிரத்துல ஒரு உயர்வுக்குள்ள என்ன செய்ய முடியும், நாம் வர முடியும்.
ஆமென். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. அதுக்கு தான் வசனத்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வாசித்து என்ன செய்யணும், இருதயத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் விதைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உலகமும் சூழ்நிலையும் இதுவரைக்கும் பல்வேறு விதைகளை என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, இப்ப விதைச்சு வச்சிருக்கு ஏற்கனவே எல்லாத்தையும். அதெல்லாம் பிடுங்கி என்ன செய்யணும், பிடுங்கி எரிஞ்சிட்டு இந்த நிலத்துல நல்ல விதைகளை என்ன செய்யணும், நல்ல நிலைகளை நல்ல விதைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், விதைக்கிறோம். அதுக்கு தான் பிரசங்கத்தை கேட்கிறோம், அதுக்கு தான் வார்த்தையை கேட்கிறோம். ஆமென். அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது எதற்காக, என் வாழ்க்கை அடுத்த லெவலுக்குள்ள என்ன செய்யணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள என் வாழ்க்கை போகணும். ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். ஆமென். இங்கேயோ இருந்த என்னை கர்த்தர் எடுத்து இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை ஃப்ளைட்ல போகும்போது யோசிப்பேன், ஆமென், இந்த காட்டுக்குள்ள இருந்த என்ன தூக்கி எடுத்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அதனால வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, வார்த்தை விதைக்கப்படுகிற நேரம் ரொம்ப கவனமா என்ன செய்யுங்க, வார்த்தையை கவனிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓகே, கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஏன்னா இந்த வார்த்தைகள் பாருங்க, நம்ம கேட்கிற இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அதன்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாய் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. கிரியை செய்யணும், நம்ம கேட்கணும், என்ன பண்ணணும், என்ன சொல்லுங்க, வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வேலை செய்யணும்ல. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், உடல் எப்படி வெயிட் என்ன செய்யறது, வெயிட்டை எப்படி குறைக்கிறது, உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து என்ன செய்யறது, அப்படியே உட்காந்துக்கிட்டே பொட்டேட்டோ சிப்ஸையும் அதையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், உடல் எடை குறையாது, உடல் எடை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெயிட்டு கெயின் ஆயிரும். ஏன்னா நம்ம என்ன செய்யல, கேட்குறோம் நிறையா இல்லையா, இப்படி நடக்கணும், காலையில் அரை மணி நேரம் இப்படி நடங்க, மாலையில் அரை மணி நேரம் இப்படி நடங்க, இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை இந்த சாப்பாடெல்லாம் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் எடை என்ன செய்யாது, குறையாது. கேட்டதை என்ன பண்றோம். அப்ப ஏன் அநேக கிறிஸ்தவனுடைய சூழ்நிலை வார்த்தையை கேட்டும் அதே போல இருக்குது என்றால், வார்த்தையை கேட்கிறார்கள், அந்த வார்த்தைக்கு அவர்கள் கிரியை செய்வது கிடையாது. அதனாலதான் என்ன இருக்கு பிரச்சனை. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, ஆசீர்வாதமா நீங்க சொல்றீங்க வசனம்லாம். ஆனா ஆசீர்வாதம் என்ன செய்ய மாட்டேன்னுது, சுகம் பேசுறீங்க, சுகம் வர மாட்டேன்னுது, குடும்ப ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறீங்க, எல்லாம் பத்தி பேசுறீங்க. ஆனா கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்ய முடியும், என்னால கண்ணால பார்க்க முடியலன்னா நீங்க வெறும் கேட்கிறவங்களா ஆடியன்ஸா மட்டும் தான் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். கேட்கிற வார்த்தை என்ன செய்யணும், கேட்கிற வார்த்தைய வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி என்ன செய்யுது, எல்லாத்தையுமே கேட்கறாங்க, கேட்டதை என்ன செய்யணும், நம்ம நடைமுறைப்படுத்த வேணும். அதான் இந்த குழம்பு வைக்கிற சொன்ன பார்த்தீங்களா, சிக்கன் கறி ஞாபகம் இருக்கா இல்லையா. ஆமா, சிக்கன் கறி எப்படி டிவியில் வைக்கணும்னு என்ன செய்றீங்க, யூடியூப்ல உட்காந்து பாக்குறீங்க, 10 கறி போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க, அதுல எதையாவது ஒன்னையாவது எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நீங்க என்ன செஞ்சிருது, வெறும் உப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டு குக்கரை மூடிட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, என்ன வர பெப்பர் சிக்கன் வருமாங்க, வராது. ஆமா, என்ன மஞ்சள் சிக்கன் தான் என்ன செய்யும், வரும் இல்லையா. கேட்கிற வார்த்தைக்கு தகுந்தது போல இப்ப நீங்க ஒரு சமையல் குறிப்பை பாக்குறீங்க, இல்ல இன்னைக்கு எல்லாருமே பார்த்தா என்ன செய்யறாங்க, சில நேரம் புது சமையலா டேஸ்டா வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, புதுசா கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது, யூடியூப்ல இருந்து என்ன செய்யறது, பார்த்து எடுத்து என்ன செய்யறது, புது வித்தியாசமா என்ன செய்யறது. அப்ப நீங்க அதுக்கு அதை கேட்டு என்ன செய்யறீங்க, இப்ப 2 ஆனியன் எடுத்து வெட்டுங்கன்னு உடனே என்ன செய்றீங்க, 2 ஆனியன் எடுத்து வெட்டுறீங்க, ஒரு தக்காளி போடுங்கன்றாங்க, உடனே என்ன செய்றீங்க, அவங்க சொன்ன மாதிரி அந்த குழம்பு வருதா இல்லையா, வருது. என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறத நடைமுறைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையும் அப்படித்தான். இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு வந்துட்டேன், என் வாழ்க்கை ஆகோ ஓகோ அல்லேலூயா ஆயிரம்னா ஒன்னும் என்ன செய்யாது. வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். போன வாரம் சொன்னாங்களே, கர்த்தருடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் என்ன செய்வார், சிறியவனை புழுதியில் எடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், அவரால் என்னை ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் என்று பேசினாங்கல்ல. பாஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு, என்னென்ன வார்த்தை, கடைசியில் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அறிக்கை செய்யுங்கன்னு சொன்னாரு, இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து டெய்லி பேசுங்கன்னு சொன்னாரு. எத்தனை பேர் நீங்க பேசுனீங்க சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் நான் சொன்ன வார்த்தை எடுத்து எத்தனை பேர் நீங்க விடாம அறிக்கை செய்வீங்க. வார்த்தைக்கு என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படியணும். குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வசனத்தை என்ன செய்யணும், பேசணும். ஆண்டவரே, யோசுவா சொன்னார், ஆண்டவரே
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன், இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நம்ம வார்த்தை விதைக்கும் போதுதான் என்ன ஆகும்? அன்னைக்கு வரும்போதே ஒரு சாட்சியோட வரணும். வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாததுனால வரும்போதே ஒரு ஜெப குறிப்போட என்ன செய்யறோம்? வரும்போதே பிரச்சனைகளோட ஏன் வர்றோம் அப்படின்னா, கேட்கிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யறது கிடையாது, நம்ம கீழ்ப்படியது கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒருவராவது இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நீங்கள் செய்வீர்களானால் இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். நான் அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன், நான் அதை முயற்சி செய்கிறேன். வசனத்தை எடுத்து என்ன செய்யறேன்? நான் இங்க பிரசங்கிக்கிற வார்த்தை எடுத்து நான் என் இருதயத்துல விதைக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை காண்கிறேன். அல்லேலூயா. எந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேனோ இது சும்மா வந்து எழுதி வச்சுட்டு ஏதோ சொல்றது கிடையாது. இந்த வார்த்தையை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன். அதிலிருந்து அநேக வெற்றிகளை நான் கண்டிருக்கிறேன். ஆகையால் தைரியமா உங்கள்ட்ட சொல்றேன். அல்லேலூயா. வார்த்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அறிக்கை செய்யணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் பிஸியான ஷெட்யூல் என்ன செய்யுது இருக்கு. அதுக்கு மத்தியில நம்ம தான் தீர்மானிக்கணும். எப்படி? இப்படியே நம்ம இருக்க போறோமா, இல்ல இன்னொரு படி நம்ம என்ன செய்ய போறோமா, மேல போக போறோமான்றது யார் தான் தீர்மானிக்கணும்? நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. அது உங்களை பொறுத்து. வார்த்தை விதைக்கப்படுகிறது, விதை உங்க கையில கொடுக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, விதை உங்க கையில கொடுக்கப்படுகிறது. என் கையில் விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விதைக்கிறேனா, இல்ல அவிச்சு சாப்பிடுறேனா, இல்ல பத்திரமா பாட்டில் அடைச்சு வச்சிருக்கேனா, இதெல்லாம் யாரை பொறுத்து இருக்கிறது? உங்களை பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் விதை என்ன செய்வாங்க, அப்படியே பார்ப்பாங்க, அழகான விதையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஒரு கயிறு மணி கட்டி அப்படியே ஒரு டாலர் மணி என்ன செஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், டாலர் மாதிரி தொங்க விட்டுக்குவாங்க. அது என்ன ஒரு ஸ்டைலானது விதையை வச்சுக்கிறதுக்கு. சிலர் பார்ப்பாங்க, இந்த பாட்டில் அந்த விதையை வச்சா ரொம்ப டிசைன் அழகான பார்க்கறதுக்கு நல்லா அந்த அந்த முன்னாடி அந்த அந்த ரேக்கில் அப்படியே வச்சா பார்க்க நல்லா இருக்குமே விதையை அதில் கூட என்ன செய்யலாம், தட்டி வைக்கலாம். சிலர் எடுத்து என்ன செய்வாங்க, ஐயோ இந்த விதை வச்சா இதே மாதிரி 1000 விதையை நம்ம உண்டாக்கலாமே அப்படின்னு தான் விதை என்ன செய்யறாங்க. சிலர் எடுத்து பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எந்த கூட்டத்தில் உள்ளவங்களா இருக்கிறீங்க? அல்லேலூயா. விதையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறவங்களா, விதையை பார்த்து விதைக்கிறவங்களா, இல்ல விதையை டப்பால் அடைச்சு வைக்கிறவங்களா, இல்ல ரொம்ப பசிக்குதுங்க இந்த விதையை சாப்பிட்டாதான் வேற வழி இல்லைன்னு என்ன செய்றீங்க, இருக்கிற விதையும் சாப்பிட்டு போறீங்களா? அல்லேலூயா. அது உங்களை பொறுத்ததாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகையால் விதைக்கப்படுகிற விதையை, கேட்கிற இந்த விதையை வசனங்களை வெறும் வசனமா கேட்காதீங்க, வசனங்களை உங்களுக்கு ஆயிரங்களாய் திரும்ப தருகிற ஒரு விதையாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அப்ப நீங்க நிச்சயமா எடுத்து என்ன செய்வீங்க, ஒவ்வொரு விதையும் ஒரு ஏல செடியா நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, எடுத்து எடுத்து என்ன செய்வீங்க, நீங்க விதைக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு விதையும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை உண்டாக்குற ஒரு ப்ராஃபிட்டா நீங்க என்ன செய்யுங்க. உங்க கையில கொடுத்துருக்கிற ஒரு மூலதனம்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் இல்லையா? என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒரு முதலீடு நீங்க செய்யணும். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது ஒரு முதலீடு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு போடணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், லாபமாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நான் விதையா எடுத்து நீங்க விதைங்கன்னு சொல்றேன்னா, நான் வந்து படிச்சது என்ன தெரியுமா? நான் என்ன படிச்சது? நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். அதனால பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுன்னு எனக்கு என்ன செய்யும், நல்லா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எம்பிஏல எனக்கு பெரிய சப்ஜெக்ட் என்ன செய்யுது, எப்படி நஷ்டமா இருக்கிற ஒரு பிசினஸ எப்படி பல மடங்கு ப்ராஃபிட் ஆக்குறதுன்னு என்ன நான் என்ன செஞ்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கேன். அதனாலதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், இந்த வார்த்தையாகிய விதை எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. 1000 மடங்கு ப்ராஃபிட்டை நீங்க பாப்பீங்க. அனுபவிச்சு சொல்றேன் நான். அல்லேலூயா. இது ஏதோ கேட்டு வாசிச்சதுனால சொல்லல, அனுபவிச்சதுனால சொல்றேன். ஆமென். வசனத்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிங்க, விதைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை கூட நம்ம சேர்ந்து தியானிக்க போறோம். எப்படி பாருங்க, நம்முடைய மனம் பல்வேறு விதங்கள்ல மறுவமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு தேவன் எப்படிப்பட்டவன்ற சரியான ஒரு வெளிப்பாடு நம்முடைய மனதுக்கு என்னது தேவை. அவர் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்ற ஒரு தெளிவான வெளிப்பாடு என் மனதுக்குள்ள நான் என்ன செய்ய வேணும், வைக்க வேணும். அதுல தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவரை பார்த்தோம், என்னை மன்னிக்கிறவர்னு பார்த்தோம், நல்லவர்னு பார்த்தோம் இல்லையா, மிகவும் நல்லவர், நன்மை செய்கிறவன்றதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட தேவனா என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆகையால அந்த விதைகளா எடுத்து உங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க,
தேவன் நல்லவர் என்ற விதையை உங்க இருதயத்துக்குள்ள விதைங்க. தேவன் நன்மை செய்கிறவர் என்ற விதையை உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யுங்க, நீங்க விதைங்க. அவர் மன்னிக்கிறவர் என்ற விதையை என்ன செய்யுங்க, வைங்க. ஆமென். அவரிடத்துல வருகிற எவனையும் அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறார் என்ற விதையை உங்க இருதயத்துக்குள்ள நீங்க விதைக்க ஆரம்பிங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்ற விதையை என்ன செய்யுங்க, விதைக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். தேவன் என்னை சுகமாக்குகிறவர் என்ற ஒரு வெளிப்பாடு நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும், நம்முடைய மனதுக்குள்ள ஆழமாய் விதைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய மனதை புதிதாக்குகிற காரியங்கள், நம்ம மனதை மறுரூபமாக்குகிற காரியங்கள். இந்த வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும், தேவன் என்னை சுகமாக்குறவன்ற ஒரு அறிவு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க சுகத்தை நம்புவீங்க. இல்லாட்டி என்ன செய்வீங்க, நீங்க தெய்வீக சுகத்தை என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. தேவன் என்ன செய்கிறவர், சுகம் அளிக்கிறவர். பல நேரங்கள்ல அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, நமக்கு இல்ல. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சுகம் அளிக்கிறவர்ன்ற வெளிப்பாடு இல்லாததுனால சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்ம யாரதான் நம்பி இருக்கோம், டாக்டரையும் மாத்திரையும் மருந்தையும் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவருடைய பேரே என்ன பேருன்னா யெகோவா ராஃபா. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ராஃபா. ஆமென். யெகோவா ராஃபானா என்ன அர்த்தம், சுகமளிக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னத்தை செய்கிறாரு, சுகத்தை, அவர் சுகத்தை தருகிறார். ஆமென். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு சுகத்தை எனக்கு அவர் என்ன செய்ய முடியும், எல்லாம் சொல்லுங்க, அற்புதமான சுகத்தை எனக்கு அவர் தர முடியும். வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:26 வேதம் சொல்லுது பாருங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்புறம் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சொல்லுங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா என்னுடைய மருத்துவராய் அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஃபேமிலி டாக்டர் அவரு. ஆமென். ஃபேமிலி டாக்டர் வச்சிருக்கிறவங்க பாத்துருக்கீங்களா, சில இடங்கள்ல ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே யாருக்கு அவருக்கு தான் என்ன செய்வாங்க. இன்னொன்னு, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு யாருக்கு தெரியும், அந்த டாக்டருக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த டாக்டர் வச்சிருப்பாரு. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கணும், அதை நீங்க நம்பணும். யார் என்ன சுகமளிக்கிறவரா இருக்கிறாரு, தேவன் எனக்கு சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26 2 வசனங்களையும் வாசிங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை என்ன செய்யறாராம், இல்ல சொல்லுங்க, அவரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குகிற ஒரு தேவன். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன செய்யறாரு, அதை ஆசீர்வதிச்சு வியாதியை, இல்லாத வியாதியை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு இல்ல, என்ன சொன்னாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தேவன். வியாதியா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, அடிக்கடி பலவீனப்பட்டு போறவங்க இந்த வார்த்தை எடுத்து இருதயத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப உங்க மனம் என்ன ஆகும்னா, எந்த வியாதியையும் அவரால் சுகமாக்க முடியும். ஆமென். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்ன செய்கிறார், என்னிலிருந்து விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். என் ஆயுசு நாட்களை என்ன செய்யறார், அவரு பூரணப்படுத்துறதுனா நம்ம நாட்களை அவர் நீடித்து பெருக பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆரோக்கியமா இருந்தாதான், பலமா இருந்தாதான் என்ன செய்ய முடியும், நீடித்து வாழ முடியும். இதை யார் செய்கிறது, ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்னுடைய ஆயுசு நாட்களை
பெருக பண்ணுகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்ன மனநிலை உங்களுக்குள்ள, உங்க மைண்ட்ல எதை நீங்க விதைக்க ஆரம்பிக்கணும்? எந்த வசனத்தை விதைக்க ஆரம்பிக்கணும்? தாத்தா சொன்னதும், பாட்டி சொன்னதும், ஐயா சொன்னதும், பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, டாக்டர் சொன்னதும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது? டாக்டர் சொல்லிட்டாரியா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுட்டாரியா, இதெல்லாம் செய்யக்கூடாதுட்டாரியா அப்படின்னு அழுதுட்டு இருக்க கூடாது. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க. எந்த டாக்டர் சொல்றாரு? என் ஃபேமிலி டாக்டர் சொல்றாரு. என்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். என்னுடைய சரீரத்தின் அவயங்களை உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எந்த டாக்டர் சொல்றதை நம்ப போறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதை நம்ப போறீங்களா? டாக்டர் சொல்றதை நம்ப போறீங்களா? ஆமென். என் யெகோவா ராஃபா. ஆமென். என் குடும்ப மருத்துவர் சொல்லுகிறார். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என்ன செய்கிறார்? இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வியாதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வியாதி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி? சிலர் வியாதி என்ன செய்வாங்க? பண நெருக்கடி வரும்போது என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையின கஷ்டங்கள் என்ன செய்யத்தான் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. வியாதினா வரத்தான் செய்யும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? வியாதி கூட சேர்ந்து வாழ்ந்துக்கணும். அப்படி ஆண்டவர் என்ன செய்யல? இல்ல, வியாதி கூட ஒத்து போக வேண்டிய, வியாதியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிற வாழ்க்கை எனக்கு கர்த்தர் என்ன செய்யல, எனக்கு வைக்கல. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3 வாசிங்களேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் எல்லாம் சொல்லுங்க, என் நோய்களை சிலவற்றை குணமாக்கி. அப்படியே ஆண்டவர் சொல்றாரு. தலைவலியை கர்த்தர் சுகமாக்குவார், கால்வலியை சுகமாக்க மாட்டார். அப்படி இருக்கா? இல்ல, அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லாம் சொல்லுங்க, என் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அவர் என்னை கர்த்தர் குணமாக்குவார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆண்டவர் கத்திட்டு கிடக்குறீங்களா, அதுக்கு நீங்க டக்குன்னு என்ன செய்யலாம், ஒரு பேராசிட்டமால் போட்டீங்கன்னா முடிஞ்சிட போகுது அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப பெரிய சிலர் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர்ட்ட வருவாங்க. ஆண்டவரே தலை வலிக்குது, ஆண்டவரே கால் வலிக்குது, ஆண்டவரே இடுப்பு வலிக்குது, ஆண்டவரே, இதுக்குள்ள என்ன செய்வாங்க, ஆண்டவர்ட்ட வருவாங்க. கொஞ்சம் பெரிய காரியமா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. ஆமென். கர்த்தர் சகல வியாதிகளையும் குணமாக்குறவர். சொல்லுவோம், அவரின் அப்பத்தையும் 103:3 வாசிங்க. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சத்தமா அறிக்கை செய்யுங்க. போ, என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? என் பிராணனை அழிவுக்கு விலக்கின. அழிவுன்றது எதை காண்பிக்கிறது? நோய் என்ன செய்கிறது? நோயை குறிக்குது இல்லையா? அழிவுன்றது என்னது? நோயை குறிக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? என் பிராணன் அப்படின்னா என் உயிரை நோய்க்கு அழிவுக்கு என்ன செய்யறாராம்? விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. இங்க ஒரு முக்கியமான சம்பவம் என்ன செய்யுது இருக்கு. என்ன இருக்குன்னா, வாய நன்மையினால என்ன செய்யறாரு? வாய நன்மையினால திருப்தி ஆக்குனா தான் என்ன ஆக முடியும்? அடுத்த வருஷம் ஆத்த வாய் நன்மையா இருந்தா தான் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்பும். வாய் தீமையா இருந்துச்சுன்னு வைங்களேன், இளமை கூட எப்படி ஆயிரும்? முதுமையாயிரும். சிலருக்கு வயசு ஆயிருக்காது, ஆனா பார்க்க எப்படி இருப்பாங்க? கிளவி மாதிரி ரொம்ப வயசான மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, வாய் நன்மையால் நிரம்பலன்னு அர்த்தம். ஆமென். வாய் நன்மையா இருந்துச்சா வயசானவங்க கூட எப்படி இருப்பாங்க பாருங்க. இந்த காலேபு 80 வயசு ஆயிருச்சு. காலேபுக்கு 80 வயசு. எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, போய் வாசித்து பாருங்க. 80 வயசுல காலேபு என்ன சொல்றாருன்னா மோசேட்ட, மோசே 40 வயசுல நம்ம அந்த தேசத்தை போய் என்ன செஞ்சுட்டு வந்தோம், பார்க்க போனோம்ல, அப்ப எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இப்ப எனக்கு என்ன செய்யுது? 40 வயசுல எனக்கு இருந்த அந்த ஆரோக்கியம் இப்ப இருக்கு. அதனால அந்த மலை நாட்டை எனக்கு தான் நான் பேர சுந்தரி பண்ணி யார்கிட்ட கேட்கிற? மோசைட்ட. பாத்தீங்களா? 80 வயசுல போய் என்னத்தை கேட்கிறாரு? நாம் போய் அந்த மலை தேச, அங்க ஏனாக்கியர்கள் இருக்காங்க,
பயங்கர ராட்சதர்கள் இருக்காங்க, பெரிய கொடூரமானவர்கள் இருக்காங்க, சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு அதை என்ன செய்வேன், நானு சுதந்திரிப்பேன். அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அதை அந்த மலைநாட்டை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. எத்தனையில இருந்த பலன்? 40 வயசுல நான் எப்படி இருந்தனோ இப்ப எப்படி இருக்கேன்? எனக்கு எத்தனை வயசு ஆச்சு? 80 வயசு ஆச்சு. இந்த 80 வயசுலயே அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குன்றாரு. அப்ப அவர் வாய் எப்படி இருந்துச்சு? வாய் நன்மையினால் நிரம்பி இருந்ததுனாலதான் ஆரோக்கியம் என்ன செய்தது? உங்க ஆரோக்கியத்திற்கு உங்க வாய் நன்மையினால் நிரம்புவது மிகவும் முக்கியம். அதனாலதான் வார்த்தை எடுத்து என்ன செய்ய சொல்றேன்? கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று எதை பேசணும்? இப்படி கருப்பா கொடூரமான இருக்கனே அப்படின்னே நீங்க பேசிக்கிறீங்கன்னா இன்னும் கொடூரமா என்ன செஞ்சிருவீங்க? கொடூரமா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அழகா வச்சிருக்கிறாரு, என்னை ஆரோக்கியமா வைத்திருக்கிறாரு. இன்னும் நான் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க ஆரம்பிப்பேன். ஆமென். எனக்கு பலவீனம் இல்லை என்று நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உங்க வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. 40 வயசுல லேசா கால் வலிக்கும் போதே யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு கால்லாம் வலிக்கிறோன்னு, ஆமா வயசாகிட்டே போதில்ல என்ன செய்ய அப்படின்ட்டு என்ன ஆயிரும்? பலவீனம் வந்துடும். உங்க வாய் நன்மையில நிரம்பலன்னு அர்த்தம். ஆமென். வாய் கர்த்தருடைய வார்த்தையாகிய நன்மையில நிரம்பி இருக்கணும். அப்ப நீங்க ஆரோக்கியமா என்ன செய்வீங்க? இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் எதைத்தான் பேசுவீங்க தெரியுமா? நீங்க என்ன வேலை சொன்னாலும் இந்த டம்ளர் எடுத்து வைங்கன்னா எனக்கே முடியல, அதை எடுத்து வைக்கலாம்ல அப்படி என்ன செய்வீங்க? எப்படி வாயில இருந்து என்ன வரும்? எனக்கே முடியல, இதை தூக்கி அங்க வைக்கலாம்ல, எனக்கே முடியல, நீங்க வேலைக்கு போலாம்ல, எனக்கே முடியல. இதெல்லாம் என்னது? வாய் தீமையால் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஆமென். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உங்க வாய் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை இருதயத்துல வைத்து அதை உங்க வாயை திறந்து உங்க வார்த்தையில நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அந்த நன்மையை பேச ஆரம்பிக்கணும். எதுக்கெடுத்தாலும் பலவீனத்தையே நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வசனத்தை வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமா உங்க வயதை இளமையில இருக்கிற எப்படி நீங்க இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்க வயதை நீங்க மாத்தணும்னா உங்க வாய் நன்மையினால் என்ன செய்யணும்? வாய் நன்மையினால் நிரம்பணும். பக்கத்துல பேசணும். வாயை இதுல நிரப்பி வச்சிருக்கீங்க. டாக்டர் சொன்னதுலையும், பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதுலையும், வீட்டுக்காரங்க சொன்னதுலையும், அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் நீங்க நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க வயதை திரும்ப வாழ வயது போல நீங்க என்ன செய்ய முடியாது? நிச்சயமாய் மாற்றவே முடியாது. ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை வச்சிருக்கிற பாருங்க. நல்லா கவனிங்க. நன்மையினால் உங்கள் வாய் நிரம்பவில்லை என்றால் உங்க பிராணனை நீங்க அழிவுக்கு நேரா கொண்டு போவீங்கன்னு அர்த்தம். எதுக்கு நேரா? உங்க ஜீவனை அழிவுக்கு நேரா கொண்டு போவீங்க. எப்பயுமே முடியல, எனக்கே பலவீனம், நானே ஒரு சீக்காளி. சிலர் வந்து நீங்க பேசும்போதே என்ன செய்வாங்க? பேசும்போதே சொல்லுவாங்க, நானே ஒரு நோயாளிங்க, என்னை எங்க கஷ்டப்படுத்துறீங்க? எப்படி? நானே சுகர் பேஷண்ட், நானே பிரஷர் பேஷண்ட், எனக்கே ஹார்ட் ப்ராப்ளம். சிலர் வந்து பஸ்ஸில் ஒருத்தர் பாருங்க, ஐயா ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன். நான் ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, வந்து ஐயா அந்த ஜன்னல் ஓரமாக நான் உட்காரணும். எதுக்குங்க? நான் ஹார்ட் பேஷண்ட்டிங்க அப்படின்றாரு. ஐயா ஜன்னல் ஓரமாக உட்காரதுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்னது? அப்ப ஜனங்கள் பாருங்க, நல்ல கவனிங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் காரியம் நடக்கணுன்றதுக்கும் தங்களுடைய பலவீனத்தை என்ன செய்யறாங்க? வாயை திறந்து மற்றவங்களுடைய சிலர் பாத்தீங்களா, அதாவது நம்ம அவங்க மேல பரிதாபப்படணுன்றதுக்காக நைட்லாம் உறக்கமே இல்லையா, ஒரே தலைவலி அப்படின்னு என்ன செய்வாங்க? நம்ம மனுஷங்க இறக்கப்படலாங்க, ஆனா தேவன் இறக்கப்படுவது இல்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா பலவீனனும் தன்னை பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டுமா? அதில் எனக்கு பலவீனம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும், நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வாயை திறந்து ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கணும். பலவீனம் இருக்கிறது உண்மைதான், அதையே ஏன் பேசுறீங்க? ஆமென். எது உங்களுக்கு சிலர் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி, ஜெபிக்கும் போது கூட எப்படிதான் வாயை திறந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பலவீனமான பாண்டம் வந்துருங்க ஆண்டவரே, ஐயா வந்திருக்கேன் ஐயா, நோயாளி உங்க பாதத்துல வந்து கிடக்குறேன் ஆண்டவரே, ஐயா சீக்காளி உங்க பாதத்துல வந்து என்ன செய்யறேன், கதறேன் ஆண்டவரே. அது அவருக்கு நன்றாக. இயேசு கிறிஸ்து கிட்ட சுகம் பெற்ற ஒவ்வொரு வியாதியஸ்தனும் பாருங்க, வியாதியோடு வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்டது, உனக்கு என்ன வியாதின்னு யார்ட்டையுமே ஆண்டவர் என்ன செய்யல. உனக்கு என்ன வியாதிப்பா, எத்தனை வருஷமா இருக்கு?
அப்பாவுக்கு இருந்துச்சா? டாக்டர் கேட்குற மாதிரி உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சா? அப்படிலாம் ஆண்டவர் யார்ட்டையும் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்க பலவீனத்தை குறித்து, உங்க வியாதியை குறித்து நன்றாய் தேவனுக்கு என்ன செய்யும்? தேவன் என்ன எதிர்பார்க்க கேட்டார்னா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற? ஆமென். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. ஆமென். ஒருத்தன் குருடனா வர்றான், வந்தவொடனே ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ஏன்னா குருடன் ஒருவேளை வந்து என்ன கேட்கலாம், ஆண்டவரே வாழ்க்கை ரொம்ப குருடா இருக்கு, ஆண்டவரே வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க ஆண்டவரே, வச்சு நான் என்ன செஞ்சுக்கிறேன், பொழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு. அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, என்ன நோக்கத்தோடு என்கிட்ட என்ன செஞ்சிருக்க, வந்திருக்க. சிலர் பாருங்க பலவீனம், அவங்க சூழ்நிலைக்கு ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்து வரமாட்டாங்க. என்னத்தை எதிர்பார்த்து வருவாங்க? ஆண்டவர் தான் கொடுத்தா சமாளிச்சு கொஞ்சம் ஓட்டிக்கலாமே அப்படின்னு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, பலவீனத்தின் நேரத்தில் நம்ம என்ன வார்த்தைகள் என்ன செய்கிறோம், பலவீனத்தையே நம்ம அறிக்கை செய்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையாகிய சுகத்தை நாம் அறிக்கை செய்கிறோமா? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆமென். பலவீனத்தின் நேரத்தில் என்ன செய்யணும்? வாய் நன்மையினால. என்ன பல நேரங்கள்ல பலவீனத்தின் நேரத்தில் வாய் தீமையாய் நிரம்புறதுக்கு வாய்ப்பு அதிகமா. மருத்துவமனையில வியாதியோடு படுத்திருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்களேன், அவங்கள்ட்ட நேர்மறையான வார்த்தைகளை வெளிப்பட்டு வராது. அவங்க என்னதான் சொல்லுவாங்க, என்னதான் வாழ்க்கையோ ஐயா, சித்தரலாம் போல இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப என்ன, அவங்க வாய் என்னத்தினால் நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம். தீமையினால் உங்கள் வாய் நிறையும் போது உங்கள் வாழ்க்கை தீமையினால் நிறைந்து விடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமையினால் வாய் நிறையும் போது வாழ்க்கை தீமையினால் நிறைந்து விடும். நன்மையினால் உங்கள் வாய் நிரம்பும் போது ஆசீர்வாதங்களால், வெற்றியால், உயர்வுகளால் உங்கள் வாழ்க்கை நிரம்ப ஆரம்பிக்கும். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வார்த்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பலவீனத்தின் நேரத்துல பலவீனங்கள் வருகிறது. ஏன்னா நம்ம ஒரு விழுந்து போன உலகத்துல என்ன செய்கிறோம், பலவீனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்காரு, அதை நம்ம விசுவாசிக்கணும். ஒருவேளை பலவீனம் வந்துருச்சு, பலவீனமே இல்லாத வாழ்க்கை தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு, வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம இருக்கிறோம், பலவீனம் வந்தாலும் கூட அந்த பலவீனங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு நம்ம அனுமதி கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பல நேரங்கள் எனக்கு கூட பலவீனங்கள் வரும், பேசவே முடியாத அளவுக்கு என்ன ஆயிரும், பயங்கர இருமலா இருக்கும், சளி பிடிச்சுக்கிறோம், அங்கங்க போய் தண்ணி எல்லாம் குடிக்கிறதுனால. அது கூட தவறுன்னு சொல்லுவேன் நான். எப்படி நான் என்ன இப்ப என்ன சொன்னேன், எப்படி இதுக்கு ஒரு காரணத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கங்க போய் தண்ணி எல்லாம் குடிக்கிறீங்களா இல்ல, தேவன் எனக்கு பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஓகே, இப்படி பலவீனம் வருதுன்னு வைங்களேன், அதையே நினைச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், படுத்திருக்கேன்னு வைங்களேன், வாயே திறக்கல, பேசவே முடியல, வாயில தொண்டையெல்லாம் அடைச்சு ஒரு மாதிரி இருக்கு, இதையே நினைச்சுக்கிட்டு வாய் பேச முடியல அப்படின்னு இருந்தேன்னா அந்த வியாதியை நான் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை என்னால பேச முடியாத சூழ்நிலையில கூட நான் இங்க வந்து மைக்கிறது என்ன செஞ்சிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், என்னை பலவீனப்படுத்த நினைக்கிற அந்த பலவீனத்தை நான் பலவீனப்படுத்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தையினால. ஹல்லேலூயா. உங்களால முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை என்னத்தை செய்கிறதுன்னா, உங்களை முடியாத அளவுக்கு கட்டி போட்டு பலவீனப்படுத்த என்ன செய்கிறது, வேலைக்கே எந்திரிச்சு போக முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலனை தருகிற தேவன் என்ன கூட இருக்கிறாரு, நான் வேலையை செய்வேன் என்று நீங்க எழும்ப ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களை பலவீனப்படுத்துகிற அந்த வியாதியை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த பலவீனம் உங்களை என்ன செஞ்சிடணும், உங்களை அப்படியே ஆட்கொண்டுரும். ஹல்லேலூயா. உங்களை அப்படியே எழும்ப முடியாத அளவுக்கு உங்களை கட்டி போட்டு, வியாதிக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்ன செய்கிறது, இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் உங்களோட நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 105:37 கூட வாசிங்களேன். சங்கீதம் 105:37 ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட சுகத்தை, விடுதலையை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடு. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அவர்களில் 30 லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வர்றாங்க இல்லையா, அந்த வனாந்தரத்துல வர்றாங்க. அவர்கள பலவீனப்பட்டவன்
இவங்கெல்லாம் வந்து கோட் சூட்டு போட்டு மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கிடையாது. எகிப்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தவங்க? அடிமை வேலை பார்த்தவங்க, அடி வாங்கினவங்க, கஷ்டப்பட்டவங்க இல்லையா, காயப்பட்டவர்கள். ஆனா தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி கொண்டு வந்த அதே நாள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி அந்த பலியை அடிச்சு புசிக்கிறாங்க. எதை? ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன செய்யறாங்க? நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க பாருங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த அந்த நாளிலே அவர்கள் அத்தனை பேரும் சுகமானாங்க. அதுக்கப்புறம் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தன் கூட கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற ஒரு ஆட்டுக்குட்டி 30 லட்சம் பேரை சுகமாக்கி இருக்கு ஒரே நைட்ல. ஆமென். ஆரோக்கியமாக்கி இருக்கு. 30 லட்சம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. வேதம் சொல்லுது அவர்களில் பலவீனப்பட்டவன். பலவீனப்பட்டவனா வியாதி, பலவீனம் அவனுக்கு என்ன செய்யல, சோர்வு கூட அவனுக்கு என்ன செய்யல, அவனுக்கு வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமே, ஆமென், அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த 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 கரியை அவங்களை அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக்கி இருக்கும்னா, இன்றைக்கு நான் சொல்ற விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தை நம்ம புசிக்கிறோம், அவருடைய அப்பத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு பலவீனம் இல்லைன்னு நான் சொல்றேன். எனக்கு பலவீனம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பலவீனம். என் பலவீனத்தை கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? சுகமாக்கி இருக்காரு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்த எல்லோரையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வியாதியோடு வந்தவங்க யாரையும் ஆண்டவர் என்ன செய்யல. இப்ப நீ சுகமாகிறது தேவ சித்தம் கிடையாது, இப்ப நீ சுகமாகிறது எனக்கு விருப்பமும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல. யாரையும் வியாதியோடு திருப்பி அனுப்பவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்துல விசுவாசத்தோடு வந்த, நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்த எல்லோரையும் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அநேகருக்கு சுகமே என்ன செய்யறது இல்ல, கிறிஸ்தவங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு கிறிஸ்தவங்களுக்கு. ஆனா புறஜாதிகள் ஈஸியா என்ன செய்யறாங்க? சுகத்தை வாங்குறாங்க. இடையில ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு புறஜாதியான் என்ன செஞ்சிருக்கான்? காய்ச்சலோட வந்து அங்க என்ன செஞ்சிருக்கான்? காய்ச்சலோட உட்காந்துருக்கான். அவன் பாஸ்டர் கேட்டிருக்காரு, என்னையா பிரச்சனை? ஐயா காய்ச்சலா இருக்கு, ரொம்ப ஒன்றும் முடியல, சரி சர்ச்சில் வந்து உட்காந்து ஆண்டவரை பார்த்தா சுகம் கொடுப்பாருன்னு என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேன், எனக்காவது ஜோம் பண்ணுங்கயான்னு என்ன செஞ்சிருக்காரு? ஜோம் பண்ணியிருக்காரு. ஒரு விசுவாசி அன்னைக்கு வரல. பாஸ்டர் போன் பண்ணி கேட்டிருக்காரு, ஏமா வரல? ஒரே காய்ச்சலைங்க, வீட்டில் படுத்துருங்கயா அப்படின்னு யார் சொல்லிருக்குது? சொன்னது யாரு? விசுவாசி. வந்தது யாரு? புறஜாதி. அப்ப கவனிங்க, 2 பேருக்கும் காய்ச்சல். விசுவாசி எங்க உட்காந்துருக்கு? ஒரே காய்ச்சலிங்கான்ட்டு வீட்டில் படுத்திருக்கு. புறஜாதியார் காய்ச்சலா இருக்கியா, சர்ச்சைக்கு வந்தா சுகம் கிடைக்குன்னு வந்திருக்கையான்னு வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்களா, 2 பேருக்கும் காய்ச்சல். யார் வருது? ஆண்டட்ட வந்தது யாரு? புறஜாதியார். இவங்களுக்கு என்னது? காய்ச்சல்னால வரலையான்ட்டு வீட்டில் படுத்திருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. சுகம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு தான் கிடைக்கும். நிறைய நேரங்கள்ல தேவ ஜனங்கள் அசால்ட்டா என்ன செய்யறாங்க? அசால்ட்டா நினைக்கிறாங்க தேவன் சுகமளிக்கிறோன்றதை நம்பது கிடையாது. தேவன் எனக்கு சுகத்தை தர முடியுன்ற விசுவாசம் அவங்களுக்கு. ஏதோ சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக தான் சபைக்கு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. இல்ல, தேவனை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். கர்த்தர் என்னை என்ன செய்கிறவர்? என்னை சுகமாக்குறவர், என்னை ஆரோக்கியமாக்குறவர், என்னை அற்புதமாய் நடத்துகிறவர்ன்றது என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரும்போது பலவீனங்கள் இருந்து நீங்க நிச்சயமான விடுதலை என்ன செய்ய முடியும்? என்ன சொல்லுங்க? பலவீனங்களிலிருந்து பூரணமான விடுதலைய நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. பக்கத்துல பாசுங்க, பலவீனங்கள் உங்களுக்கு இல்லை, வியாதிகள் உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 12:15 வாசிங்க. ஒரு சில வசனங்களை சொல்றேன். ஆமென். இந்த வார்த்தைகள் எதற்காகனா, அவர் எப்பொழுதும் சுகமாக்குகிறார், என்றைக்கும் என்ன செய்கிறாரு? திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரையும், போன எல்லாரையும் சுஸ்தமாக்கினாரா இல்லையா? சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுகமாக்கினார் ஆண்டவர்? யாரெல்லாம் அவர்கிட்ட போனாங்களோ அவங்க எல்லாரையும் சுகமாக்கினார். பலவீனமா இருக்கும் போது நல்லா கவனிங்க, சுகமத்திற்கு இயேசு கூட நீங்க வந்திருக்கீங்களா, இயேசுவை நம்பி நீங்க வந்திருக்கீங்களா, அவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் சுகமாக்கும். ஹல்லேலூயா. சிலர் இயேசுவை நம்பி தான் வந்திருப்பாங்க, ஆனா அவர் சுகமாக்குவார் என்ன செய்ய என்ன இருக்காது, ஒரு நம்பிக்கையுமே. ஏதோ வந்திருக்குங்க, வந்துட்டு போய் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. இல்ல, அவரிடத்தில் வந்த எல்லாரையும்
அவர் சுகமாக்கினார். என்ன சொல்லுங்க? அவரிடத்தில் வந்த எல்லோரையும் அவர் சுகமாக்கி இருக்கிறார். நம்ம யாரை நம்பி வந்திருக்கோம்? அவரை நம்பி தான் வந்திருக்கோம். யாரை நம்பி இருக்கிறோம்? அப்படியானால் நிச்சயமாய் அவர் என்னை சுகமாக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். இந்த விதை எடுத்து உங்களுக்குள்ள வந்தீங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணும்போது பலவீனமா இருக்கும்போது நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த எல்லோரையும் நீர் சுகமாக்கினீரே, என்னுடைய இந்த பலவீனத்தின் நேரத்தில் உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் சுகமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. மத்தேயு 14 அதே 14:36 வாசிங்களேன். 14:36. அவரை தொட்டே அவரும் சுஸ்தமாகி இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை தொட்டாலும் சுகம். இயேசுவை யார் தொட்டாலும் சுகம். அவர் யாரை தொட்டாலும் இயேசு சுகத்தால் நிரம்பி இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு சுகத்தால் நிரம்பி இருந்தார். சுகம் அவருக்குள்ள முழுவதும் என்ன செஞ்சிருந்தது? ஏன் அவர் சுகத்தால் நிரம்பி இருந்தார்னா, அவர் முழுவதும் வார்த்தையால் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து சுகம் வெளிப்படுவதற்கான ஒரு காரணம், அவர் எதனால் நிரம்பி இருந்தாரு? யோவான் 1:1 என்ன சொல்றது? வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு 14 வாசிங்கம்மா. 14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி. இயேசு எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தாரு. அந்த வார்த்தை எப்படி ஆனது? மாம்சம்னா என்னது? ஒரு சரீர உருவமாய் மாறினது. ஆமென். எது உருவமா மாறிச்சு? இயேசுடைய சரீரத்தை தொட்டு. நான் சொன்னேன்ல, இயேசுவை தொட்டா அற்புதம், அவர் தொட்டா அற்புதம் சொன்னேன். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு முழுவதும் எதால் நிரம்பி இருந்தாரு? வார்த்தையால் நிரம்பி இருந்தாரு. வார்த்தையை தொட்டால் அற்புதம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, வசனத்தை எடுத்து நீங்க அறிக்கை செய்து வசனத்தை பிடிச்சீங்கன்னா சுகம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. சுகம் நிச்சயம் உண்டு. ஏன்னா அவர் வார்த்தையால் நிரம்பி இருந்தார். இன்னைக்கு எனக்குள்ள இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. எனக்குள்ள இயேசு எவ்வளவு வளர்ந்திருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எவ்வளவு வார்த்தையில வளர்ந்திருக்கணும், அவ்வளவு இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். நான் வார்த்தையில அதிகமாய் நிரம்பி இருந்தேன்னா இயேசு எனக்குள்ள அதிகமா இருக்காருன்னு அர்த்தம். எனக்குள்ள வார்த்தையே இல்லைன்னா இயேசு தொட்டில் ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். உள்ள எப்படி குழந்தையா என்ன செய்யறாரு? இருக்காருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கிறாரு? வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்தார்? அவர் பிசாசு பல நேரங்களில் பலவீனத்தை என்ன செய்கிறது? இந்த டிவைன் ஹீலிங்கை குறித்து நான் ஏற்கனவே பேசின செய்தியில் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. நான் இடையில ஒரு நாள் நான் யூடியூப்ல அப்படியே மெசேஜை போட்டு பஸ்ஸில் கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மெசேஜ் அடுத்து என்ன செய்யுது? ஒரு மெசேஜை கேட்டு போயிட்டு அடுத்து நான் பேசின அந்த யூடியூப்ல பேசின மெசேஜ் அடுத்து ஓடுது. ஆனால் நான் தான் பேசுனேன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. அந்த தெய்வீக சுகத்தை குறித்து அந்த மெசேஜை கேட்டு போயிட்டே இருந்தேன் பாருங்க. கேட்டு என்னடா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நான் தான் என்ன செஞ்சிருக்கேன்? பேசியிருக்கேன். உண்மை எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதை போட்டு கேட்டேன் பாருங்க. தெய்வீக சுகத்தை குறித்து ஒரு 10 மெசேஜ் ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறேன். யூடியூப்ல இருக்கு ஏற்கனவே. வியாதி வருவதற்கான காரணங்கள் என்னன்னு குறித்து என்ன செஞ்சிருக்கேன்ல, எதனாலெல்லாம் வியாதி வருது நமக்கு அப்படின்னு ஒரு 6 காரணம் என்ன செஞ்சிருக்கேன், பைபிள் வந்து எடுத்து பேசியிருக்கேன். நீங்க போய் அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, போட்டு கேளுங்க. ஆமா, நான் பேசின மெசேஜை திரும்ப திரும்ப போட்டு என்ன செய்யறேன், கேட்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா என்ன செய்யுது இருக்கு. அப்ப வியாதிக்கு பல்வேறு காரணங்கள் என்ன செய்யுது, நமக்கு வியாதி வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் பிசாசு வியாதி என்ன செய்கிறான்
ஏன்னா வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுக்க என்ன செய்யறாரு? பிசாசு நம்ம சரீரத்தை கெடுப்பதற்காக, நம்ம சரீரத்தை எப்படியாவது உருக்குலைப்பதற்காக பலவீனங்களை என்ன செய்யறான்? பலவீனம் கொண்டு வர்றப்ப ஆண்டு ஏன் அதை சொல்றேன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்க. அப்ப பிசாசின் வல்லமையில் அகப்படும் போது என்ன வருது? என்ன வருது? பலவீனங்கள், பலவீனம் வருகிறது. பிசாசு பலவீனத்தை என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவ யாவரையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியின் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. எந்த காரணத்தினால் வியாதி வந்திருந்தாலும் சுகத்தை என் ஆண்டவரால் தர முடியும். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சுகத்தை எனக்கு அவர் என்ன செய்ய முடியும்? தர முடியும். ஆமென். நாம் அந்த வார்த்தையை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் என்னை சுகம் தருவார் என்ற அந்த வெளிப்பாடுகள் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? பலவீனங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்க மைண்ட் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணுமா? ஏற்றுக்கொள்ள மறுக்கணும் உங்க மைண்ட். எனக்கு எப்படி இந்த வியாதி வரலாம்? இயேசுக்கு வியாதி வருமா? இப்ப உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு இந்த பூமியில? இயேசுவை போலவே வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் யாரு? அவருடைய குமாரனை போல இந்த பூமியில நீங்க இருக்கிறீங்க. அப்ப இயேசுக்கு சளி பிடிச்சிருச்சுங்க, இயேசுக்கு தலைவலிங்க, இயேசு கால் வலிங்க, முடியாம படுத்திருக்கிறாருங்க, இயேசுக்கு ஒரே இடுப்பு வலிங்க, எந்திக்க முடியாம கிடக்காரு, வாங்க ஜெபம் பண்ணணும். அப்படி என்னையாவது இயேசு கூப்பிட்டுருக்காரா? சொல்லுங்க. அப்படின்னா உங்களையும் கூப்பிடக்கூடாது. அப்படி ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒன்று இல்லை என்றால் அது எனக்கும் இல்லை. அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துடணும். ஆமென். இயேசுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அவர் சுகமாக்கிடுவார் வார்த்தை சொல்லி. ஆமென். அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துடணும். எனக்கு பலவீனம் நல்லா நீங்க கால் வலியோடும் தலைவலியோடும் படுத்திருக்கிறீங்கன்னா இயேசு அங்க படுத்திருக்காருன்னு அர்த்தம் உங்க கூட. ஆமென். இயேசு அப்படி பின்ன செஞ்சிடக்கூடாது, படுக்க போட்டுறாதீங்க. ஆமென். இயேசுவை பலவீனம் ஆக்கிறாதீங்க. ஆமென். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மரித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சுகம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். நான் சுகமாய் இருப்பது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருது. அதனால தேவன் என்னை சுகமளிக்கிறவர் என்ற விதைகளை எடுத்து உங்க இருதயத்தில் நீங்க என்ன செய்யுங்க? எப்படிப்பட்ட வியாதினாலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தை தொடங்கும் போது எப்படிதான் தொடங்கினாரு? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே சுகத்துல தான் ஆரம்பிச்சாரு. ஊழியத்தை முடிக்கும் போதும் சுகத்துல தான் என்ன செஞ்சாரு? முடிச்சாரு. ஆமென். என்ன செஞ்சாரு? கல்வாரி சிலுவைக்கு போகும்போது என்ன செஞ்சிட்டாங்க? காதை ஒட்ட வச்சாரு. சுகமாக்குறாரா இல்லையா? சிலுவைக்கு போகும்போது கூட சுகத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும். எபிரேயர் 13:8 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றைக்கு அவர் சுகமாக்கி இருந்தால், இன்றைக்கு அவர் சுகமாக்கி இருந்தால், என்றும் அவர் என்னை சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் அங்கு எருசலேமில் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தது உண்மை என்றால், இன்றைக்கும் அவர் சுகத்தை கொடுக்க முடியும். நாளைக்கும் அவரால் எல்லாரையும் சுகமாக்க. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சுகமளிக்கிற தேவன், சுகத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். வியாதிகள் எனக்கு இல்லை. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு? எனக்கு வரப்பண்ண மாட்டார். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நான் பலவீனங்கள் வரும்போது 10 மாத்திரை வாங்கி வைக்கணும். தெளிவா இருக்கீங்க? பலவீனம் வரும்போது என்னத்தை எடுத்து வைக்கணும்? வசனத்தை எடுத்து வைக்கணும். அந்த வார்த்தை எடுத்து என்ன செய்யணும்? எனக்கு பலவீனங்கள் வரும் சில நேரங்கள்ல. அப்ப நான் என்ன செய்வேன்? அப்படியே அதை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதை பேசிக்கிட்டு இருப்பேன் நான்? ஆண்டவரே, உடைய தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. வியாதி எனக்கு இல்லை ஆண்டவரே. பலவீனம் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர். வசனத்தை சொல்லும் போதே அப்படியே என்ன ஒரு பலன் அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். நீங்க வசனத்தை சொல்லாம, ஐயோ ஆண்டவரே ஒரே குளிரா இருக்கு, அந்த கம்பளி இருமா, எப்பா அந்த ஒரு கசாயம் போட்டு வாப்பா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அப்படியே ஒரு பலவீனம் உங்களை மூட ஆரம்பிக்கும். உங்க வார்த்தை உங்க சூழ்நிலை என்ன செய்யும்? அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்.
அப்படியே குது குது குதுன்னு இருக்கும்போது அந்த மாத்திரை எங்கன்னு எடு, முதல்ல உருமானி இருக்கு அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? தேடி பாரு, கட்டில் கடியில் கிடக்கா, பீரோ கடியில் கிடக்கா, செல்பு கடியில் கிடக்கா, எங்கன்னு பாரு, மாத்திரை எடு அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும்? அவள் உடனே பலவீனம் அப்படியே உங்களை நெருக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த பலவீனமா நீங்க இருக்கும்போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல யாருமே தூங்க முடியாது. அந்த வீட்டுல அவங்களுக்கு லேசா தலைவலி வந்திருக்கும், ஆனா இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? இருக்கிறவங்களும் தலைவலி உண்டாக்கி விட்டு இவங்க தூங்கிடுவாங்க, மற்றவங்க தலைவலியோட உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா அமைதியா, என்ன விழுந்து போன உலகத்தில் இருக்கும், ஒரு வேளை சளி காய்ச்சல் பலவீனங்கள் என்ன செய்கிறது வருகிறது. பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். ஆமே, நீங்க பலவீனமா இருக்கும்போது மற்றவங்களை பலவீனமா என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிட்டு இருப்போம், நானே லொக்கு லொக்குன்னு இருமிட்டு ஒரு கசாயம் போட்டு வரலாம்ல, எந்திக்கலாம்ல அப்படின்னு அவங்க தூக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. பலவீனமா இருக்கும்போது என்ன செய்யணும்? எந்திரிச்சு அமைதியா உட்காந்து, ஒருவேளை பேச முடியலன்னா கூட சில நேரங்களில் பலவீனங்களை என்ன செய்ய முடியாது, ஆனா கண்டிப்பா பலவீனத்தின் நேரத்தில் நீங்க பேசித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை என்ன செய்ய. மனசுக்குள்ளேயே சில நேரம் என்ன செய்வாங்க, இந்த மனசுக்குள்ள சொல்றது எதுக்காகனா, வாயில ஒரு பலன் வர்றதுக்கு தான் மனசுக்குள்ள என்ன செய்யறது சொல்றது. எப்படி ஆரம்பிக்கிறது? ஆண்டவரே, நான் ஒரு பலவீனத்தோட போயிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா நிச்சயமா நீங்க எனக்காக கல்வாரி சிலுவையில சுகத்தை சம்பாதிச்சு வச்சுட்டீங்க. நான் இந்த பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு நீங்க பலத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய தழும்புகளால் நான் குணமானேன் ஆண்டவரே. என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிரியத்து வியாதியிலிருந்து விலக்குவேன் என்று இதை மனசுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும். அப்படியே சொல்லும் போதே மைண்ட் பலனடைய ஆரம்பிச்சிடும். வியாதி எங்கதான் வந்திருக்கு? சரீரத்துலதான் வியாதி. ஆனா நம்ம உட்கார்ந்து அப்படியே குறுகும் போது மைண்டுக்குள்ள வியாதி பாய்ஞ்சிரும். அப்படியே எங்க பாய்ஞ்சிரும்? சரீரத்துல இருந்து மனதை பாதிச்சிருச்சுன்னா அப்படியே மனமும் சேர்ந்து என்ன செய்யும், அப்படியே குறுகி போய் என்ன செய்யும். ஆனா நீங்க வார்த்தையை அறிக்கை செய்யும் போது மனம் பலனடைய ஆரம்பிச்சிடும். உள்ள என்ன செஞ்சிடும்? எனக்கு பலவீனம் வந்த எத்தனையோ நேரத்தில் நான் படுத்திருக்கும் போதே துள்ளி குதிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன், பெட்ல படுத்திருப்பேன். ஆனா துள்ளி குதிச்ச மாதிரி எனக்கு என்ன இருக்கும், உள்ள அவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்கும். என்னன்னா வார்த்தை என்ன செஞ்சுட்டு இருக்கும் உள்ளத. இந்த உள்ள ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற ஆரோக்கியத்தை ஈஸியா என்ன செஞ்சிடலாம். அந்த உள்ள ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற பலவீனத்தை ஈஸியா விரட்டி விட்டுறலாம். இந்த வெளியில இருக்கிற பலவீனம் உங்க மனதையும் நீங்க பாதிக்க நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அப்படியே சாஞ்சி அப்படியே என்ன செஞ்சிருப்பீங்க, சாஞ்சிருப்பீங்க. இந்த பலவீனம் அப்படியே கொஞ்சம் லேசா என்ன செய்யும், இப்படி லைட்டா இப்படி சாய வைக்கும். இந்த கம்பளி கொஞ்சம் கொடுமா அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும், அப்படியே போட்டு படுக்க வச்சு சிந்திக்கவே முடியல அப்படின்னு என்ன செஞ்சிடும், அப்படி படுக்க போடும். அதனாலதான் உட்கார்ந்து வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வார்த்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் ஆண்டவரே, என் ஆயுசு நாட்களை நீர் பூரணப்படுத்துகிறவர் ஆண்டவரே. அதனாலதான் பிசாசு தந்திரமா என்ன செய்வான், நல்லா கவனிங்க. பிசாசுக்கு உங்க மைண்டுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சக்தி பிசாசு கிடையாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப பிசாசு எப்படி கண்டுபிடிக்கிறான்? பெரிய ரகசியம் சொல்றவங்க. பிசாசுக்கு உங்க மனதில் ஓடுகிற காரியங்களை கண்டுபிடிப்பதற்குள்ள சக்தி அவனுக்கு கிடையாது. அப்ப எப்படி பிசாசு தந்திரமா பிடிக்கிறான்னா, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, நீங்க என்ன செய்யறீங்கன்றதை பிசாசு கவனிக்கிறான். ரெண்டே காரியத்தை தான் பிசாசு கவனிக்கிறான். எதை? ஒன்னு வார்த்தை, ரெண்டாவது நீங்க செய்கிற செயல். நீங்க வாயில பேசுறத அவன் என்ன செஞ்சிடறான், அப்படியே கண்டுபிடிச்சான். ஓ, ஆளு ரொம்ப வீக்கா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்ப பலவீனம் வரும்போது என்ன வாயில வரும், ஐயோ ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியவே இல்லையா அப்படின்னு பிசாசு அந்த வார்த்தை என்ன செஞ்சிருவான், அப்படி பிடிச்சிருவான், வார்த்தையை பிடிச்சுக்குவான். உங்க வாயிலிருந்து வர்ற என்னன்னா வாழ்க்கை செத்து போயிடலாம் போல இருக்கு இந்த வியாதியில அப்படின்னும் போது என்ன செஞ்சிருவான், இந்த வந்துட்டேன், இந்த வந்துடுறேன் கொஞ்சம் பொறுங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவான், அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியை உண்டாக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பலவீனமா இருக்கிற அநேகர் வாயை திறந்து எதை பேசுவாங்கன்னா மரணத்தை பேசுவாங்க. செத்து போயிடலாம் போல இருக்கேன், ஏன் தான் வாழ்றனோ தெரியல, ஐயோ இந்த வலி என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியலையே, மரணம் வலி மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இந்த எல்லா வலிகளையும் வேதனையும் சிலுவையில் இயேசு எனக்காக சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. சாகத்தை பாருங்க, கன்னத்துல அடிச்சாலே வலிக்குது, ஆனா கையில ஓட்ட போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கையிலையும் காலையும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அது சாகத்தக்க வேதனை தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு குச்சி குத்துனாலே, ஒரு கம்பி குத்துனாலே எப்படி இருக்கு வலி. காலெல்லாம் ஒரு ஆணி இல்ல ஒரு முள்ளு குத்துனா எப்படி இருக்கு,
கால் அவ்வளவு வேதனையா இருக்கு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடூரமான வேதனையை உங்களுக்காக எனக்காக அங்க சகிச்சிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வியாதிகள் வரும்போது, பலவீனம் வரும்போது, ஆண்டவரே இந்த மரண வேதனையை எனக்காக நீங்க அங்க சுமந்துட்டீங்க ஆண்டவரே, அதனால இதை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது இந்த வார்த்தையும் பிசாசு என்ன செய்வான்? ஆள் ரொம்ப ஆள் ரொம்ப தெளிவா இருக்கு, நம்ம போய் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்ட்டு அவன் தன்னுடைய கையை என்ன செஞ்சிருமா, எடுத்துருவான். ஹல்லேலூயா. அதனால பலவீனமா இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, நன்மையினால் வாய் திருப்தி ஆகட்டும். ஆமென். நன்மையினால் உங்கள் வாய் நிரம்பட்டும். அவனவன், அந்த வசனத்தை மட்டும் எடுங்க, நீதிமொழிகள் 18 வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20வது வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் உதடின் விளைவினால் நீங்க எப்படி திருப்தி ஆவீங்க? ஆரோக்கியத்தினால நீங்க திருப்தி ஆகணும்னா என்ன செய்யணும்? உங்க உதடு எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான உதடா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. மரணமும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் எல்லாம் சொல்லுங்க. நாவல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அதுல நீங்க என்ன எதுல பிரியப்படணும்? ஜீவன்ல பிரியப்படணும், நன்மையில பிரியப்படணும், ஆரோக்கியத்திலேயே பிரியப்படணும். ஆண்டவரே நான் சுகத்தை விரும்புறேன், ஆண்டவரே எனக்கு நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன்ப்பா, என் பலவீனத்தை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மாற்றி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க கேட்கும் போது, நீங்க அதை விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? சுகத்தை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை என்ன செய்யுங்க? இன்னொரு வசனம் கூட சொல்லுது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லி. நீதிமொழிகளை நீங்க நாவு குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க அந்த வசனங்கள்லாம் எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க தேடி பாருங்க. பைபிள்ல சுகத்தை குறித்து, நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன். டாக்டர் கொடுக்குறாருல, காய்ச்சலா போறீங்க, என்ன செய்யறாரு? உடனே எத்தனை நாளைக்கு கொடுப்பாரு? 5 நாளைக்கு கொடுக்குறாரு. 5 நாளைக்கு கொடுங்கம்மா, 3 நேரம் என்ன செய்யுங்க, 2 மாத்திரை வித 3 நேரம் போடுங்க. குறையலாம் என்ன செய்யுங்க, திருப்பி வாங்க, கொஞ்சம் டோஸ் என்ன செய்யறேன் கூட்டி தரேன்னு சொல்றாருல, அதிகமா தராருல. அதே போல நான் சொல்றேன், பலவீனமா இருக்கிறவங்களும் நான் இப்போ டோஸ் கொடுக்குறேன் பாருங்க. 1 வாரத்துக்கு மாத்திரை கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, பைபிள்ல சுகத்தை பத்தி எங்கெல்லாம் வசனம் இருக்கோ அந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும், 3 நேரம் மாத்திரை போடுற மாதிரி என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை எடுத்து நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்க சரீரத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்படியும் குறையலன்னா வாங்க, இன்னும் கொஞ்சம் டோஸ் என்ன செய்யணும், அடுத்த வாரம் அதிகமா கொடுக்குறேன். ஆமா, இந்த வார்த்தை எடுத்து என்ன செய்யுங்க. நம்ம இப்ப டாக்டர் கொடுத்தாருன்னா ரொம்ப சீரியஸா என்ன செய்வோம், சீரியஸா செய்வோம். எப்படி பத்திரமா இந்த மாத்திரையை கொண்டு போய் எங்க வைக்கிறது, கண்ணு படுற மாதிரி வைங்க, மறந்து எங்கேயும் என்ன செஞ்சிடாத, மறந்து வச்சிடாத, கண்ணில் தெரியுற மாதிரி வை, கையிலேயே கொடுத்துரு. சிலர் எப்பயும் மாத்திரை என்ன செஞ்சுக்குவாங்க, அப்படியே சேலையிலையும் பாக்கெட்லையுமே என்ன செஞ்சுக்கிறது கெட்டி, ஏன்னா இங்கே விட்டுறக்கூடாது இல்லை, மாத்திரை போட்டாதான் என்ன ஆகும். அவ்வளவு கவனம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், அந்த டாக்டர் கொடுக்குறது கண்டிப்பா வேலை செய்யுது இல்லையா, அந்த மாத்திரை கொடுக்குறோம். ஆனா நான் சொல்றேன், அதை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதை நம்ம தொடர்றதே என்னது, அதை தொடர்றதே இல்லை, அது எங்க இருக்கு ஒண்ணுமே என்னது இல்லை, அந்த வார்த்தை வசனம் எங்க இருக்குன்னே தெரியல. அப்ப பலவீனம் எப்படி மாறும்? ஆமென். வார்த்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிங்க, வார்த்தை எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க, நிச்சயமாய் சுகம் நம்மை அனுபவிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆரோக்கியத்திற்காக பிறந்தவர்கள், பலவீனத்திற்காக கர்த்தர் நம்ம படைக்கல. ஆமென். உங்களை என்னையும் கர்த்தர் வியாதிக்காக படைக்கல. ஏனென்றால் என்னை சுகமாக்குகிற ஒரு தேவன் என்ன செய்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எனக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு தேவன் எனக்காக இந்த வெளிச்சத்துல, இந்த வெளிப்பாடுல நடக்கும் போது நம்ம ஆரோக்கியத்தில் என்ன செய்வோம், நம்ம இருப்போம். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல, அதாவது நம்ம மனதை அதிகமாய் தாக்கக்கூடிய 2 காரணங்கள் என்னன்னா, 1 பொருளாதாரம், 2வது சரீர பிரகாரமான பலவீனங்கள், சரீர வியாதிகள். இது 2 நம்ம மைண்ட் என்ன செஞ்சிடும், கூடுதல் குடும்ப பிரச்சனைகள், சமாதான குறைவு, இல்ல சமுதாயத்திலிருந்து வருகிற இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், அதிகமாய் நம்ம மனதை பாதிக்கிற 2 முக்கியமான காரணம் என்ன, 1 பண கஷ்டம். பண கஷ்டம் என்ன ஆயிரும், வாழ்க்கை வெறுத்துரும். 2வது சரீர பிரகாரமான வியாதி வந்தாலும் என்ன செஞ்சிருவோம். ஆனா நான் சொல்றேன், இது 2த்துக்குமே பரிகாரத்தை கர்த்தர் செய்து முடிச்சிருக்கிறாரு. என்னை அவர் ஆசீர்வதிக்கவும் வல்லவராய் இருக்கிறார், என்னை அவர் சுகமாக்கவும் வல்லவராய் இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை, இந்த வெளிப்பாடுகளை இருதயத்துக்குள்ள என்ன செய்யுங்க, வைக்க ஆரம்பிங்க. சுகத்தில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல
ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட வார்த்தை அறிக்கை செய்யுங்க பாப்பா. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. ஓ, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிற தேவனப்பா. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவர் ஐயா. கழுகுக்கு சமானமா என் வயதை வாழ வயது போல திரும்ப வர பண்ணுகிறவர் அப்பா. நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உயர்த்துகிறேன் அப்பா. யெகோவா ராஃபா, நீ சுகமளிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சுகத்தை தந்த தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. விசுவாசித்து உம்முடைய அற்புதமான சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவில் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு அற்புதமான ஒரு சுகத்தை நீ தருவீராக. ஆரோக்கியத்தில் நடக்கட்டும், பலத்தில் நடக்கட்டும் அப்பா, சுகத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதி இல்லாத ஒரு வாழ்வை நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவ. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.